பசுநாமத்தை சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் வேதத்தை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் படிப்போம். சோத்திரம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்தபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமே. இந்த வார்த்தைக்காக சொல்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி ஜெபிக்கும்போது, இப்படி வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை காலையில் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நன்றி.